இப்போ நம்ம பார்க்குறது சம் நம்பர் 26. இது வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் பொறுத்த வரைக்கும் கடைசி கணக்கு. இப்போ கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. Amar and Akbar are equal partners in a firm. They admitted Anthony as a new partner and the new profit sharing ratio கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போன கணக்கு மாதிரி தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேயும் பாருங்களேன், ஆண்டோனி குட் நாட் பிரிங் தி ஷேர் ஆஃப் குட்வில் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோன்னா 47,000 ரூபா. அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, குட்வில் அமௌண்ட்டு கொண்டு வந்தாரா? குட் நாட் பிரிங், கேஷை கொண்டு வரல. இட் இஸ் டிசைடட் டு தி அட்ஜஸ்ட்மெண்ட் த குட்வில் வித்தவுட் ஓப்பனிங் குட்வில் அக்கௌண்ட். பாஸ் தி நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். இப்போ பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ஃபைண்ட் அவுட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். ஓல்டு ஷேர் ஈக்குவல் பார்ட்னர் 1:1. நியூ ஷேர் பொறுத்த வரைக்கும் 4:3:2. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வரும்போது முதல்ல அமர் 1/2 மைனஸ் 4/9. காமன் ஃபேக்டர் 18. 18ல் 2 பொறுத்த வரைக்கும் 9 டைம்ஸ். 9 into 1 9. 18ல் 9 2 டைம்ஸ். 2 into 4 8. மைனஸ் பண்ணீங்கன்னா 1/18. அதே மாதிரி அக்பர் 1/2 மைனஸ் 3/9. தட்ஸ் ஈக்குவல் டு 18ல் 2 வந்து 9 டைம்ஸ். 9 into 1 9. அதே மாதிரி 18ல் 9 பொறுத்த வரைக்கும் 2 டைம்ஸ். 2 into 3 6. அப்போ 9 minus 6 தட்ஸ் ஈக்குவல் டு 3/18. நமக்கு பொறுத்த வரைக்கும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது 1:3 தான். இப்ப இவரு இந்த சம்பளையும் பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வந்தாரா? கொண்டு வரல. இப்ப பாருங்களேன், ஆண்டோனி கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்லாஷ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 45,000 to அமர் கேபிட்டல் அக்கௌண்ட் to அக்பர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்ப 45,000 into சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/4 எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 11,250. அதே இது அக்பருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 into 3/4 எவ்வளோ வருதுன்னா 33,750. இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் பார்ட்னர் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி போடுறது, பார்ட்னர் கொண்டு வரலன்னா எப்படி போடுறது, பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்ட்லி கேஷாகவும் ரிமைனிங் இருக்க அமௌண்ட் கொண்டு வரலன்னா எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நாம வந்து இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ எண்டு 26 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பிக் கொஸ்டின்ஸ் வரப்போறோம். அதாவது அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர். இப்போ இதுல தான் உங்களுக்கு வந்து என்ன வரக்கூடியதுன்னா வந்து பிக் கொஸ்டின்ஸ்ல ரிவல்யூஷன் அக்கௌண்ட் போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், தேவைப்பட்ட பேங்க் அக்கௌண்ட், கடைசியா பேலன்ஸ் ஷீட் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிக் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிக் கொஸ்டின்ஸ்ல, அதாவது கொஸ்டின்ல பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்னென்ன நோட் பண்ண வேண்டியதுன்னு இருக்கிறத வந்து நான் வந்து 27th சம்ம வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. என்னை என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.